ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மோனோ. நான் உங்கள் மானசா. இந்த ஷார்ட் வீடியோவில் நாம் அரேபிக்கா காஃபியோட இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததும் காஃபி குடித்தாதான் அன்றைய பொழுதே ஆரம்பிக்கும் பலருக்கு. உணவை விட அதிக வேளை உட்கொள்ளப்படக்கூடிய ஒரு பானமாக இருக்குது காஃபி. உலகம் முழுதும் ஒவ்வொரு நாளும் 200 கோடி கப் காஃபியை பருகுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம். காஃபி தனது சுவை மற்றும் மணத்தால் உலக அளவில் ரசிகர்களை பெற்றுள்ளதற்கு பல காரணங்கள் இருக்குது. அது சூடாகவும் குளிர்ச்சியாகவும் பரிமாறக்கூடிய ஒரு பானம் என்பதுதான். அரேபிக்கா காஃபி என்ற தாவர பெயர் கொண்ட காஃபி செடியின் நன்கு பழுத்த காஃபி பழங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கொட்டைகளை பதமாக வறுத்த பொடிதான் காஃபி. எத்தியோப்பியா, மடகாஸ்கர், மொரீஷியஸ் ஆகிய நாடுகள் இதன் பிறப்பிடமாக அறியப்படுது. எத்தியோப்பிய நாட்டில் காவா என்ற இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சிறுவர்கள் அங்கு வளர்ந்த பூனா செடிகளை உண்ட தங்களின் ஆடுகள் அதிக வேகத்துடனும் ஆட்டத்துடனும் வந்ததையும் ராத்திரி கூட தூங்காம முழிச்சு இருந்ததையும் கண்டு வியந்து போய் அந்த ஆடுகள் உண்ட செடியின் பழங்களை தாங்களும் அதை சாப்பிட்டு உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப தோன்றியதுதான் காஃபி என்கிறது வரலாறு. மேலும் அரேபிய நாட்டின் சூஃபி துறவிகள் தங்களோட வழிபாடுகளுக்காக விழித்திருக்க வேண்டி முதலா காஃபி பயன்படுத்தினாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஆப்பிரிக்கா மற்றும் அரபு நாடுகளிலிருந்து யூரோப் சென்றடைந்த காஃபி ஆரம்ப நாட்களில் சாத்தானின் கருப்பு கசப்பு பானம் என்றே அழைக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் காஃபி படிப்படியாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. த மோஸ்ட் ஃபேவரட் ட்ரிங்க் ஆஃப் சிவிலைஸ்டு வேர்ல்டு என்ற நிலையை அடைந்திருக்குது. காஃபி இவ்வளவு விரும்பப்படுவதற்கு காரணம் என்ன? அதில் இருக்கக்கூடிய கேஃபைன் என்ற பொருள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜேர்னலிஸ்ட் மோனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.